தீபாவளிக்கு ஊருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பேக்லாம் பேக் பண்ண வேண்டிய வேலை இருக்குங்க. அதுக்கு முன்னாடி லியாஷ் குட்டியை கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போய் வேடிக்கைலாம் காமிச்சிட்டு வந்தேன். அப்படியே எனக்கு ஸ்ட்ராங்காக காஃபி போட்டுட்டு அப்படியே லியாஷ் குட்டிக்குமே பார்த்தீங்கன்னா பொரி எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தேங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேங்க, அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வருஷம் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சாட்டர்டே தாங்க கிளம்ப போகிறோம். மார்னிங் ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கே வந்து பேக்லாம் பேக் பண்ணிடலான்னு பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்து வச்சா போதுங்க. ஆல்ரெடி லியாஷ் குட்டியோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அவங்க அப்பா வந்து எடுத்து வச்சுட்டு தான் ஆஃபீஸ்க்கே கிளம்புனாரு. அப்படியே என்னோட ஹேண்ட்பேக்லேயுமே தேவையான திங்ஸஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த லியாஷ் குட்டி பார்த்தீங்கன்னா என்னை எந்த பொருளுமே எடுத்து வைக்க விடலை. இப்போ வேற நின்று பழகிட்டாருங்க. இப்போ நல்லா தவறவும் செய்கிறாரு. அதனால பார்த்தீங்கன்னா வாழுத்தனம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குங்க. நைட்டுக்கு லியாஷ் குட்டிக்கு ஆப்பிளும் பனானாவும் போட்டு அந்த பியூரி பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டு கையோட தூங்க வச்சுட்டேங்க. அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்ததும் ஒரு சின்ன சம்பவம் ஒன்று பண்ணிட்டேன். என்னோட கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா 2 மணி பிளான்ட் வச்சுருப்பாங்க. இந்த பாட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதை நல்லா வாஷ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஆனால் இந்த பீக்கரில் இருக்கிற பிளான்ட்டை நல்லா கழுவி வச்சுட்டு அந்த பீக்கரை கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு இருந்தேங்க. என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டோனை வாஷ் பண்ணும்போது ஒரு ஸ்டோன் மட்டும் தவறி அந்த பீக்கரில் விழுந்துருச்சுங்க. கரெக்டாக அந்த விழுந்த இடத்துல ஒரு பொத்தல் விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் அதை யூஸே பண்ண முடியாது. இப்போதைக்கு ஒரு சின்ன டப்பாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அந்த பிளான்ட்டை போட்டு வச்சுருக்கேன். நைட்டு கையோடு பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனையுமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க. நன்றி.